பள்ளிக்கு சரியாக வராத மாணவரை வீட்டிற்கு சென்று பள்ளிக்கு அழைத்த ஆசிரியர்கள். மனவேதனை காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவன். ஆசிரியர்கள் துன்புறுத்தியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. என்ன நடந்தது பார்க்கலாம். திருச்சி KK நகர் காஜாமாலை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் ஏர்போர்ட் வயர்லெஸ் சாலையில் உள்ள தனியார் உணவு விடுதியில் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மல்லிகா இனாம்குளத்தூர் பகுதியில் உள்ள உணவு தயாரிக்கும் விடுதியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர்களது மூத்த மகன் துரைசிங்கம் திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். நன்கு படிக்கும் இவர் கடந்த சில நாட்களாக சஞ்சீவி நகரில் உள்ள தனது தாத்தா பெரியசாமி வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாலும் அது குறித்து ஆசிரியரிடம் தெரிவித்தும் அவர்களை கண்டிக்காததால் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார் என பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி காலை இவர் தனது தாய் வசித்து வரும் காஜாமாலை காலனி பகுதியில் உள்ள வீட்டிற்கு வந்துள்ளார். அன்றைய தினம் அவர்களது பள்ளி ஆசிரியர் இருவர் துரைசிங்கத்தை வந்து சந்தித்து பேசிவிட்டு சென்றதாகவும், இதனைத் தொடர்ந்து இவரது தந்தை ராமச்சந்திரன் மகன் துரைசிங்கிற்கு அறிவுரைகள் வழங்கி நாளை முதல் பள்ளிக்கு செல்லுமாறு தெரிவித்துவிட்டு இரவு வரும்போது உணவு வாங்கி வருவதாகவும் கூறிவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். மேலும் இவரது தாயாரும் காலை பணிக்கு சென்றுவிட்டார். இரவு துரைசிங்கத்தின் தந்தை ராமச்சந்திரன் பணி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பள்ளியில் ஏற்பட்ட மனவேதனை காரணமாக துரைசிங்கம் வீட்டில் உள்ள படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. உடனடியாக KK நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற KK நகர் போலீசார் துரைசிங்கத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் தமிழ் ஆசிரியர் செல்வம் ஆகியோர் மாணவர் துரைசிங்கத்தை அடிக்கடி திட்டுவதுடன் அதனாலேயே மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளான நிலையில் காணப்பட்டதாகவும் பெற்றோர்கள் கூறினர். ஏற்கனவே பள்ளிக்கு சென்றிருந்த பெற்றோர்களுக்கு இருக்கை கூட வழங்காமல் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஆகியோர் அவமதிப்பு செய்ததாகவும், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழ் ஆசிரியர் ஆகியோர் மிரட்டுதலினால் பள்ளிக்கு செல்ல பிடிக்காமல் தனது மகன் வீட்டிலேயே முடங்கி இருந்ததுடன் தேர்வு மட்டும் எழுதுகிறேன், பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை என தாயாரிடமும் உறவினர்களிடமும் கூறியுள்ளார். இந்நிலையில் வற்புறுத்தி பள்ளிக்கு அனுப்பியதாலும் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் இருந்து வந்த இரு ஆசிரியர்கள் தனது மகனிடம் பேசியதால் ஏதேனும் மிரட்டல் விடுத்து இருப்பார்களோ என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது என்றும், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும், இது போன்று வேறு எந்த மாணவருக்கும் நேரிடக்கூடாது என பெற்றோர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்.